இன்றைய சிறப்பு நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்களோடு உரையாட இருக்கிறோம். சார் வணக்கம். வணக்கம் சார். சார், இப்ப ஹெச் ராஜா அவர்களை தமிழ்நாடு பாஜக ஒருங்கிணைப்பு குழுவுல ஒருவரா நியமிச்சிருக்கிறாங்க. அவர் உடனடியா போய் ஆளுநரை சந்திக்கிறாரு. அதற்கு அடுத்து உடனடியா சென்று உள்துறை அமைச்சரை சந்திக்கிறாரு. அமித்ஷாவை சந்திச்சு பேசுறாரு. அங்க என்னதான் சார் நடக்குது? இல்ல, ஹெச் ராஜாக்கு பாஸ் ஒரு அலெக்சாண்டர் கவர்னர் தான் போல் இருக்கு, ஒரு பாஸ் அவருக்கு. அவரை போய் தமிழ்நாட்டுல ஒரு பாஜக பொறுப்பு குழு போட்டா இவரை போய் ஹெச் ராஜா போய் கவர்னரை சந்திக்க வேண்டிய அவசியம் என்ன சார்? அது அது வந்து கைப்புண்ணுக்கு எதுக்கு கண்ணாடின்னு ஒரு பழமொழி இருக்கு. அந்த மாதிரி ஆளுநருக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிற பாஜக தலைவர் ஆட்களுக்கும் கிட்டத்தட்ட அவங்க ஒரே மாதிரி தான் ஒர்க் பண்றாங்கன்னு தெரியுது. ஆக்சுவலா இங்க இருக்கிற திராவிட திமுக அரசை வந்து டிஸ்டர்ப் பண்றதுக்கான ஒரு விஷயங்கள்ல எப்படி பண்ணலாம், ஏது பண்ணலாம், அண்ணாமலையார் தான் பண்ணியிருந்தாரு. இப்ப இவரும் போய் இவருக்கு வந்து எந்த விதமான அதிகாரமும் கிடையாது. ஒரு பொறுப்பு குழுக்கு தலைவராக போட்டிருக்காங்க. அது இன்னும் பெரிய ஒரு பதவி கிடைச்ச மாதிரி இவர் வந்து ராஜா வந்து அவரை போய் சந்திக்கிறது, இவரை போய் சந்திக்கிறதுன்னு இது அன்றாட வேலைகளை நடத்தி செல்றதுக்கான ஒரு குழுவா இருக்கு. கூடிய மட்டும் அதிமுகவை தாக்காதீங்க, திமுகவை அட்டாக் பண்ணுங்கன்னு அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த திமுகவை எப்படிலாம் அட்டாக் பண்றதுன்னு தீர்மானம் பண்றதுக்காக கவர்னரை போய் பார்த்திருப்பாருன்னு நினைக்கிறேன். வேற எதுக்காக பார்த்திருப்பாரு, அதுதான் எனக்கு தோணுது ஆக்சுவலா. இப்ப இந்த ஆளுநர் விவகாரத்துல அமைச்சர்கள் பொன்முடி அவர்களும் அன்பில் மகேஷ் அவர்களும் கடுமையான பதிலடிகளை கொடுக்குறாங்க. அதற்கு பதில் சொல்லும் விதமா ஹெச் ராஜா அவர்கள் என்ன பேசுறாங்கன்னா, திமுகவில் உள்ள அமைச்சர்கள் எல்லாருமே உதயநிதியின் அடிமைகள் அப்படின்னு பேசுறாரு. இது எப்படி பொருத்தி பார்க்கிறாரு? அவர் சொல்லலாம் சார், அவர் 1008 சொல்லலாம் சார், உதயநிதியோட அடிமைகள் சொல்லலாம். நம்ம திருப்பி அவர் பார்த்து நீங்க மோடியோட அடிமைகளா இருக்கும்னு சொல்லலாம். அது வேற விஷயம். இதெல்லாம் அரசியல் தானே, வேற என்ன இருக்கு? இது வந்து வழக்கமா திமுகவை நோக்கி வைக்கப்படுற ஒரு குற்றச்சாட்டு தான். திமுகல ஸ்டாலின் அவர்களுக்கு அடுத்தபடியாக உதயநிதி வந்து முக்கியத்துவம் பெறுகிறார். அவரை வந்து அந்த கட்சிக்காரங்க ஏத்துக்கிறாங்க. அவர் அந்த கட்சிக்காரங்க ஏத்துக்கும் போது உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்க விமர்சனம் பண்ணிட்டு போங்க. உதயநிதியை மக்களும் ஏத்துட்டாங்க, அவர் எம்எல்ஏவா தேர்ந்தெடுத்திருக்காங்க. அவர் ஒரு 3 தேர்தலை பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. திமுக 3 தேர்தலையும் வெற்றி பெற்றிருக்கு. உதயநிதியை வந்து கட்சிக்காரங்க ஏத்துக்கிற பிறகு மற்ற கட்சிக்காரங்க விமர்சனம் பண்றதுல அதுல என்ன அதுல ஒரு அர்த்தமும் கிடையாது. நீங்க அடிமைன்னு சொல்லிட்டு போங்க, வேற என்ன வேணா சொல்லிட்டு போங்க. அது வந்து திமுக காரங்களோட கவலை, அது உங்க கவலை இல்ல. நீங்க அடிமைன்னு சொல்லலாம். அப்ப உங்களை பார்த்து வேற விஷயங்கள் சொல்லலாம். நீங்க இதுக்கு நீங்க இது மாதிரி சொன்னீங்கன்னா உங்களை பார்த்து பல்வேறு விமர்சனங்கள் வைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால திமுகல எதிர்காலத்துல யார் தலைவரா வரணும், இல்ல யார் முதலமைச்சரா வரணும்ன்றது அந்த பார்ட்டியோட விஷயம். அந்த யார் அந்த குறிப்பிடத்தக்க அந்த தலைவர் வந்து மக்கள் ஏத்துக்கிறாங்கன்றது மக்கள் கையில இருக்கு. அது அடுத்த கட்டம். அது மக்கள் ஏத்துனாங்கன்னா அப்புறம் ஸ்டாலின் வந்தாரு. ஸ்டாலின் 40 வருஷம் பாலிடிக்ஸ்ல இருந்து வந்தாரு. மக்கள் அவர் ஏத்துட்டாங்க, தொடர்ந்து வெற்றியை கொடுத்துட்டு இருக்காரு. இப்ப அடுத்து உதயநிதியை வந்து கட்சிக்காரங்க ஏத்துக்கிறாங்க அப்படின்னா அது கட்சிக்காரங்களுடைய இஷ்டம் சார். அது அந்த கட்சிக்கு வந்து தலைவரா இருக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க, ஏத்துக்கிறாங்க. அவங்க அடிமையா இருந்தாங்க, அவங்க தொண்டர்களா இருந்தாங்க, இல்ல வேற மாதிரி இருந்தாங்க. நீங்க வேணா ஒரு எதிர்கட்சின்ற முறையில விமர்சனம் பண்ணுங்க, மக்கள் அதை பார்ப்பாங்க. அவங்க எது சரியோ அதை பார்த்து அதுக்கேற்றபடி மக்களை சந்திக்கும் போது அவங்க முடிவெடுப்பாங்க. இதெல்லாம் ஒரு விமர்சனத்துக்கு நல்லா இருக்குமே தவிர இது திமுக சம்பந்தப்பட்ட விஷயம் என்பது என் கருத்து. சார், இப்ப புதிதா ஒரு ஒருங்கிணைப்பு குழுன்னு உருவாக்கி இருக்கிறாங்க. அண்ணாமலை வெளிநாடு போயிருக்கிறாரு. அவர் நான் வெளிநாடு போனாலும் என் பேர்ல அறிக்கைகள் வரும்னு சொல்லிட்டு போயிருக்காரு. ஆனா இப்ப ஒரு ஒருங்கிணைப்பு குழு உண்டாக்கி இருக்கிறாங்க. திருப்பி அண்ணாமலை வரும்போது இதுல ஏதாச்சும் கிளாஸ் ஆக வாய்ப்பு இருக்குங்களா? அண்ணாமலையோட பதவிக்காலம் ஆகஸ்ட் 31 முடிஞ்சு போச்சு சார். 3 வருஷம் பதவிக்காலம். இனிமே அவருக்கு அடுத்து ஒரு தலைவரா 2 தடவை இருக்க முடியும். அடுத்தது அவர் தலைவரா அனௌன்ஸ் பண்ணாதான் தலைவர். இப்ப இந்த கேப்ல வந்து அவர் தலைவரா இருக்காருன்னு சொல்ல முடியாது. பதவிக்காலம் முடிஞ்சு போச்சு. அத பல்வேறு மாநிலங்கள்ல எல்லா மாநிலங்களையும் தலைவர்களோட 3 வருஷ பதவிக்காலம் முடிஞ்சு போச்சு. வரப்போற நவம்பர்ல தான் அவங்க வந்து புதிய தலைவர்களை அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதனால வந்து இப்பவே தலைவரா அண்ணாமலை தலைவரா இல்லைன்னு தான் ஆக்சுவலா. அவர் மீண்டும் நவம்பர்ல அனௌன்ஸ் பண்ணாதான் அவர் தலைவர் ஆவார். அதனால பொறுப்பு குழு வந்து கண்டினியூ பண்ணும். பொறுப்பு குழுக்கு அப்புறம் புது தலைவர் போடுவாங்க. அது அண்ணாமலையா இருப்பாரான்றது டவுட். அது அது பாஜக மேலிட முடிவு பண்ண வேண்டிய ஒரு விஷயம். அது நவம்பர் மாசம் தான் நடக்கும் ஆக்சுவலா. இந்த இந்த பொறுப்பு குழு என்பது அதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற முக்கியமான விஷயம் என்னன்னா, கூடிய மட்டும் திமுக அரசை வந்து எவ்வளவு தூரம் கடுமையா அட்டாக் பண்ணுமோ பண்ணுங்க, அதிமுகவோட ஒரு சாஃப்டான ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சுக்கோங்க அப்படின்றது அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கடமை. அதை வந்து இவங்க செய்வாங்க. ராஜாவே வந்து சொல்லியிருக்காரு, அதிமுக அட்டாக்க கொஞ்சம் குறைச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவங்க ஆட்கள் எல்லாம் சொல்லியிருக்காரு. இல்ல, பத்திரிகையாளர் சந்திப்புல பேசும்போது கூட ராஜா அவர்கள் நண்பர் எடப்பாடி அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்கும் போது எனக்கு எடப்பாடி மட்டும் இல்ல எல்லாருமே நண்பர்கள் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பதில கொடுக்கிறாரு. எப்படி அதை சூசகமா என்ன சொல்ல வர்றாரு? சூசகமா அதான் சார், அதிமுகவோட நாங்க நெருங்கி போறதுக்கு ரெடியா இருக்கோம்னு தான் சொல்றாரு. வேற ஒண்ணும் கிடையாது. அண்ணாமலை ஃபீல்டு சீன்ல இல்ல, அடுத்து அவர் தலைவராக கண்டினியூ ஆவாரான்னு சொல்ல முடியாது. அதனால வந்து அதிமுகவோட நெருங்கி போறதுக்கு ரெடியா இருக்கும் அப்படின்றத அவர் இண்டிகேட் பண்றாரு. ஏன்னா பாஜகவை பொறுத்த மட்டும் என்னன்னா,
திமுக கூட்டணி வலுவா இருக்கு, அதுல இருந்து யாரும் பிரியற மாதிரி தெரியல, அது இன்னும் மேலும் வலு சேர்க்கிற மாதிரி இன்னும் சில கட்சிகள் கூட அதுல சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி இருக்கும்போது அந்த கூட்டணியை வந்து முறியடிக்கணும்னா நம்ம ஒரு பலமான கூட்டணி அமைக்கணும். அதிமுக இல்லாத தமிழ்நாட்டுல ஒரு பலமான கூட்டணி அமைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. எப்படி இருந்தாலும் ஒரு 14-17% ஓட்டு அவங்க கையில வச்சிருக்காங்க. அதனால அதிமுகவை சேர்ந்து கூட்டணி அமைச்சாதான் நம்ம திமுக வலுவா இணைக்க முடியும். அப்படின்னு எண்ணத்துல பாஜக இருக்காங்க. அதனால பார்லிமெண்ட் எலெக்ஷன் நம்ம கூட்டணி அமைக்காத போனதுனால 2-3 இடத்துல நம்ம வெற்றி பெறது வந்து மிஸ் ஆயிடுச்சு. இப்போ வரப்போற சட்டமன்ற தேர்தலில் நம்ம 4 பேர் எண்ணிக்கையை 10 பேரா மாத்தணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஸோ அதனால வந்து கூட்டணின்றது என்ன சார், ஆக்சுவலா கொள்கைக்கும் அதுக்கும் இப்போ அண்ணாமலைக்கும் எடப்பாடிக்கும் பேச்சுவார்த்தை உஷ்ணமான ஒரு பேச்சுவார்த்தை நடந்தது. காரசாரமா 2 பேரும் தாக்கிட்டாங்க. அதெல்லாம் வந்து கூட்டணிக்கு வந்து ஒரு இடைஞ்சலாவே இருக்காது. கூட்டணின்றது என்னன்னா, யார் கூட சேர்ந்தா அவரை வீழ்த்த முடியும், யார் கூட சேர்ந்தா நமக்கு ஓட்டு வரும், யார் கூட சேர்ந்தா நம்ம வெற்றி பெற முடியும், அதுதான் கூட்டணி ஆக்சுவலா. தேர்தல் முடிஞ்ச பிறகு அது மாறிடும், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. ஸோ வரப்போற அசம்பிளி எலெக்ஷன்ல அதிமுகவோட கூட்டணி அமைச்சு நம்ம பாமக, தேமுதிக மற்ற அந்த உதிரி கட்சிகள் எல்லாத்தையும் சேர்த்துதான் ஒரு வலுவான கூட்டணி அமைக்க முடியும்னு பாஜக நினைக்கிறாங்க. ஸோ அதுக்கு இந்த அண்ணாமலை வந்து அதிமுகவோட ஒரு ஒரு கரடுமுரடான ஒரு உறவை வந்து ஏற்படுத்திட்டாரு. அதை கொஞ்சம் சரி பண்றதுக்கு இந்த பொறுப்பு குழு ட்ரை பண்ணும். அதிமுக அட்டாக்கை குறைச்சிட்டு கொஞ்சம் ஏதாவது பேச்சுவார்த்தை நடக்க முடியுமா அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்ல அவங்க ஈடுபடுவாங்க. அவங்க நோக்கம் வந்து 26ல ஒரு கூட்டணி அமைக்கிறதா இருக்கும். அதுக்கு அதை நோக்கி தான் அவங்க நகர்ந்து போவாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஆக்சுவலா. இப்ப தமிழிசை அவர்கள் தொடர்ந்து அண்ணாமலைக்கு எதிராக கருத்துக்கள் தெரிவிச்சு சொன்னாங்க. ஆனா இந்த ஒருங்கிணைப்பு குழுல 6 பேர்ல அவங்க பேர் இல்ல, வானதி சீனிவாசன் பேர் இல்ல, இப்படி பல பேர் அதிருப்தியில இருக்கிறாங்களோ சார்? அது ரொம்ப தெளிவான விஷயம் சார். அதாவது இப்போ போட்டிருக்கிற குழுல வந்து எல்லாரும் பெரும்பாலும் அதை ஆல்மோஸ்ட் ஆள் நினைக்க எல்லாருமே ஆர்எஸ்எஸ் உடைய அந்த அதுல இருந்து வந்தவங்க, அந்த இயக்கத்துல இருந்தவங்க தான் எல்லாருமே. அதனாலதான் கரூர் நாகராஜன் ரொம்ப அண்ணாமலைக்கு வேண்டியவர். அவரு ஆர்எஸ்எஸ் பேக்ரவுண்ட் கிடையாது, தமிழிசைக்கு ஆர்எஸ்எஸ் பேக்ரவுண்ட் கிடையாது. இப்போ வந்து சமீப காலத்துல பாஜக தலைமையில என்ன மாற்றம் வந்திருக்குன்னா, நம்ம ஆர்எஸ்எஸோட இணைந்து பணியாற்றணும். பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல நமக்கு மெஜாரிட்டி போனதுக்கு காரணம் ஆர்எஸ்எஸோட நம்ம இணைந்து பணியாற்றல. நம்ம வந்து ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை வந்து நம்ம அதை ஓரந்தள்ளி வச்சுட்டு நம்ம அமித்ஷாவும் மோடி எடுத்த பல முடிவுகள் வந்து இந்த மாதிரியான ஒரு நிலைமையை ஏற்படுத்திடுது. ஸோ நம்ம ஆர்எஸ்எஸ் அரவணைத்து போனாதான் அடிமட்டத்துல நமக்கு பாஜகவுக்கு ஆதரவு கிடைக்கும். ஸோ இந்துத்துவ அஜெண்டாவை தீவிரமா எடுக்கணும், அதுக்கு ஆர்எஸ்எஸோட தயவு வேணும் அப்படின்னு. இப்போ ஹரியானா எலெக்ஷன்ஸ் எல்லாம் கூட ஆர்எஸ்எஸ் சேர்ந்து வச்சுட்டு தான் பேசிதான் முடிவு எடுக்கிறாங்க ஹரியானா எலெக்ஷன்ஸ்ல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா வந்து கேரளால இப்போ சமீபத்தில் ஆர்எஸ்எஸோட ஒருங்கிணைப்பு கூட்டம்லாம் நடந்தது, ஜனதாலாம் கலந்துட்டார் ஆக்சுவலா. இப்போ இந்த மாதிரிலாம் இருக்கும்பொழுது ஆர்எஸ்எஸோட இணைந்து வேலை செய்யணுன்ற போது அவங்க இந்த பொறுப்பு குழுல ஆர்எஸ்எஸ் ஆட்களை போட்டது மட்டும் இல்லாம ஏடிஎம்கேயோட கூட்டணிக்கு போகணும்னு நினைக்கிற ஆட்களை தான் அதில் போட்டுருக்காங்க ஆக்சுவலா. ஸோ அது அவங்க ரொம்ப தெளிவா இருக்காங்க. வரப்போற எலெக்ஷன்ஸ்ல வந்து பல்வேறு கூட்டணிகள் அமைஞ்சதுன்னா அது திமுகவுக்கு ஆதாயமா போயிடும். ஸோ கூட்டணிகளோட நம்பர்ஸை குறைக்கணும். விஜய் எப்படின்னு தனியா போயிடுவாரு, சீமான் யாரு கூடயும் சேருவாரா சேர மாட்டாரு சொல்ல முடியாது, கடைசி நேரத்துல முடிவு பண்ணுவாங்க. இவங்க மிச்சம் இருக்கிற கட்சிகளை அரவணைத்து ஒரு கூட்டணி அமைச்சா திமுகவுக்கு எதிரான ஓட்டுகளை நம்ம வாங்க முடியும்னு அவங்க நினைக்கிறாங்க. அதுக்கேற்றபடிதான் அவங்க பாஜக காய்களை நகர்த்துறாங்க. ஆர்எஸ்எஸோட திட்டமும் அதுதான் ஆக்சுவலா. சார், ஆனா எடப்பாடி பழனிசாமி தொடர்ச்சியா பாஜகவோட கூட்டணி இல்ல, பாஜகவோட கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டே வராரு. எடப்பாடி பழனிசாமி எது வேணா சொல்லலாம் சார். அதான் எலெக்ஷன்ஸ் போதும், எல்லா கூட்டணியுமே எலெக்ஷன் நெருங்கும் பொழுது அமையறதான் கூட்டணி. 3 எலெக்ஷனா திமுக கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, எலெக்ஷன்லயும் வெற்றிகரமா போயிட்டு இருக்கு. அது வரப்போற எலெக்ஷன்ஸ்ல அதுல ஏதாவது செஞ்சிருக்கா இல்லையான்றது நிச்சயமா எலெக்ஷன் நெருங்கும் பொழுதுதான் தெரியும். அதே மாதிரி இவங்க சொல்றது இப்ப பேசுறதெல்லாம் வந்து ஜெயலலிதாவே என்ன சொன்னாங்க 99ல, என் வாழ்நாள்ல இனிமே பிஜேபியோட கூட்டணி கிடையாதுன்னாங்க. 2004 வருஷம் பாஜகவோட கூட்டணி வச்சாங்களே அவங்க. ஸோ அதனால இது அரசியல்ல வந்து இன்னைக்கு விடுற அறிக்கைகள், இன்னைக்கு பேசுற பேச்சுக்கள் இதெல்லாம் வந்து நாளைக்கே வந்து எஃபெக்ட் இருக்காது. அதனால இன்னும் 20 மாசம் கழிச்சு வர போற தேர்தலில் அது என்ன மாதிரி விளைவுகளை உண்டாக்கும்னு சொல்ல முடியாது. ஸோ இந்த பாயிண்ட் எல்லாம் வந்து பேசுறதுக்கு நல்லா இருக்குமே தவிர அதெல்லாம் செயல்பாடுகள், அரசியல் என்ற முறையில செயல்பாடுகள்ல வரும்போது கூட்டணிகள்லாம் மாறுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அது வந்து இந்த இந்த நேரத்துக்கு இந்த தேர்தலில் இதுதான் தேவை, இப்படி இருந்தாதான் நம்ம பண்ண முடியும். பார்லிமெண்ட் தேர்தலில் அதிமுகவோட கூட்டணி அமைக்காதனால நமக்கு சில இடங்கள் போச்சு, வெற்றி பெற வாய்ப்பு போச்சுன்னு பாஜக கருதுறாங்க. அதிமுகலயும் நிறைய பேர் கருதுறாங்க. வேலுமணி என்ன சொன்னாரு, பாஜகவோட கூட்டணி இருந்ததா சில இடங்கள்ல விண்மணிலாம் தான் சொன்னாரு, தமிழிசையும் அதான்னு சொன்னாங்க. அதனால தேர்தலில் வெற்றி பெறுவது நோக்கமா கொண்டு அமைக்கப்படுறதுதான் கூட்டணியை தவிர கொள்கை அடிப்படையிலையோ இல்ல கருத்துக்கள் அடிப்படையிலையோ அமைக்கப்படுறதில்லை. எந்த விதமான கருத்து மோதல் இருந்தாலும் சரி, எந்த விதமான கொள்கை மாறுபாடு இருந்தாலும் சரி, கூட்டணிகள் அமைக்கிறது அந்த நேரத்துக்கு அந்த அந்த சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் அவ்வளவுதான். அந்த இடங்களை ஒதுக்கி யார் எங்க வெற்றி பெற வாய்ப்பு இருக்கோ அதுல போட்டி போட்டு மற்றவங்க ஓட்டு வாங்குறது தான் கூட்டணி. அதை நோக்கி போகும்போது இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. எடப்பாடியோட உறுதிமொழியெல்லாம் அது என்னைக்கு வேணா அது வந்து
அதை நம்ம ஒரு பெருசா எடுத்துக்க முடியாது. சார், இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர் பேசும்போது எங்கள் தலைமையில தான் கூட்டணி, நாங்க மெகா கூட்டணி அமைப்போம், திமுக அணி பலவீனமா இருக்கு, பலரும் வரலாங்கிற கருத்து தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறாரு. ஆனா அப்படி ஒரு அறிகுறி எதுவுமே தென்பட்ட மாதிரி தெரியல. தெரியல சார். அதாவது இந்த கள்ளச்சாராய விஷயம், அப்புறம் ஆம்ஸ்ட்ராங் விஷயம், அதுக்கப்புறம் இந்த முத்தமிழ் முருகன் மாநாடு போன்ற விஷயங்கள், இதுலலாம் வந்து சிபிஎம், விடுதலை சிறுத்தைகள் போன்றவர்கள்லாம் கொஞ்சம் வித்தியாசமான கருத்துக்கள்லாம் சொன்னதை நம்ம பார்த்தோம் நம்ம. ஸோ அதனால அதனால வந்து சரி, இவங்க வந்து திமுக கூட்டணி, காங்கிரஸ்ல இருந்தும் கூட நாங்க அதிகமான பங்களிப்பு வேணும், நமக்கு அதிகாரத்துல பங்கு வேணும், நம்ம ஸ்ட்ரென்த் பண்ண, நம்மளை வந்து பலப்படுத்திக்கணும் அப்படிலாம் அவங்க பேசினதை நம்ம பார்த்தோம் நம்ம. ஸோ பாயிண்ட் என்னன்னா வந்து அந்த மாதிரியான குரல்கள் வந்ததுனால ஒருவேளை அவங்களாம் அதிருப்தியில் இருக்காங்க, அவங்களாம் வந்துருவாங்க. இப்படிதான் பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு முன்னாடி கூட சொன்னாங்க, காங்கிரஸ் வந்துடும், விடுதலை சிறுத்தைகள் வந்துருவாங்க, பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கலாம் சொன்னாங்க. அவங்க உறுதியா ஸ்ட்ராங்கா இருந்தாங்க, 40-40 வின் பண்ணிட்டு போனாங்க. இப்பவும் அதே மாதிரி கருத்து வேறுபாடு, திருமாவளவன் என்ன சொல்றாரு, கருத்து வேறுபாடுகள் இருக்கு எங்களுக்கு, அதுக்குன்னு கூட்டணியில ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நாங்க இந்த கூட்டணியை கட்டமைக்கிறதே வந்து பாஜகவுக்கு எதிரான ஒரு விஷயம் தான் சார் இந்த கூட்டணியை கட்டமைக்குது. பாஜகவுக்கு எதிரான பாஜக சித்தாந்தத்துக்கு எதிரான ஒரு கட்சிகள் ஒன்று சேர்ந்திருக்கு. தமிழ்நாட்டில் பாஜக காலூன்ற கூடாது என்ற அடிப்படையில இந்த கட்சிகள் இணைந்திருக்கு. அதாவது வேற எந்த வழியிலையும் பாஜக உள்ள வரதுக்கான வாய்ப்பை இந்த கூட்டணி கொடுக்காது. இந்த கூட்டணி பலவீனம் அடைஞ்சா அது பாஜக உள்ள வரதுக்கான வாய்ப்பா போயிடும். அதனால வந்து இந்த கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்கு. இதுல வந்து எந்த விதமான ஓட்டைகளையும் ஏற்படுத்த முடியாது. ஆனா வந்து ஒரு பாயிண்ட் என்னன்னா வந்து இந்த நேற்று நேரு கூட சொல்லியிருக்காரு, இதே மாதிரியான ஒரு கூட்டணி 26ல இருக்குமான்னு சொல்ல முடியாதுன்ற வார்த்தையை நேரு பயன்படுத்தியிருக்காரு. அது எந்த அர்த்தத்துல அவர் சொன்னார் தெரியல. பட் என்னுடைய கணக்கு என்னன்னா, தேர்தல் 3 தேர்தல்ல கட்டுக்கோப்பா வந்த கூட்டணி வரப்போற தேர்தலையும் வந்து கமலஹாசன் கூட சேருவார், அவ்வளவுதான் நினைக்கிறேன். மற்றபடி வேற எந்த ஒரு சேஞ்சும் இருக்காதுன்னு தான் என்னுடைய கருத்து. ஏன்னா ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப தெளிவா இருக்காரு, இந்த கூட்டணி தான் வெற்றிகரமான கூட்டணி, இந்த கூட்டணி தான் வந்து நேஷனல் லெவல்லையும் இந்தியா கூட்டணியை வந்து ஒருங்கிணைக்கிற ஒரு கூட்டணியா இருக்கு. அதனால இங்க தமிழ்நாட்டில் இந்த கூட்டணிக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்றதுதான் ஸ்டாலின் நினைக்கிற விஷயம். ஏன்னா பாஜக எதிர்ப்பு, மோடி எதிர்ப்பு என்ற விஷயத்தை விட்டாச்சுன்னா இந்த கூட்டணி வந்து அதோட ஓட் பேங்க் இழக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதான் திமுக அரசு பல நல்ல காரியங்கள் செஞ்சிருந்தா கூட விமன் ஓட்டுகள், பெண்கள் ஓட்டுகளுக்கு அது அதிகமானா கூட கூட்டணி வந்து வலுவா இருக்கணும். ஸோ இந்த கூட்டணியை வந்து விட்டு இதுல ஏதாவது ஒரு பிளவு ஏற்படுத்துறதுக்கோ இல்லை இது ரொம்ப அந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து ஸ்டாலின் வந்து ஈடுபட மாட்டார். இந்த கூட்டணியை கட்டுக்கோப்பா கொண்டு போவார்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்படி கட்டுக்கோப்பா கொண்டு போகலைன்னா இழப்பு வந்து அந்த கூட்டணிக்கு தான் ஆக்சுவலா. அது வந்து நம்மளை விட ஸ்டாலினுக்கு ரொம்ப நல்லா தெரியுமே சார். ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன பேசுறாங்கன்னா, அந்த தேர்தல் வந்து பாராளுமன்ற தேர்தல், இது சட்டமன்ற தேர்தல், அதனால எங்க பக்கம் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்படின்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க. இவங்க பேசுறாங்க, அவங்க பேசிட்டு இருக்கிறாங்கன்னா நிறைய செய்திகளை வெளியிடுறாங்க. முதல்ல நீங்க வலிமையா இருக்கீங்களா? நீங்களே வலிமையற்று இருக்கீங்க. உங்க கூட எதுக்கு சார் சேரணும்? நீங்க 20% ஓட்டு வாங்கினேன்னு சொல்றீங்க. கொங்கு மண்டலத்துல ஏன் தோத்தீங்க? உங்க கோட்டை தானே அது. தெற்குல ஏன் குறைவான ஓட்டு இடங்கள் 4 இடத்துல ஏன் டெபாசிட் ஆயிருந்தீங்க? ஏன் ராம்நாடுல வந்து ஓபிஎஸ்க்கு பின்னாடி ரெட்டால போச்சு? ஏன் தேனியில தினகரனுக்கு பின்னாடி ரெட்டால போச்சு? அதனால வந்து ஏன் அண்ணாமலைக்கு பின்னாடி உங்க ரெட்டால போச்சு? உங்களுக்கு வந்து நீங்க பலம் எழுந்திருக்கீங்க. நீங்க ஒற்றுமையான ஒரு பலமாகலாம். நீங்க கட்சி வந்து பிளவுபட்டு கிடக்கு. சவுத்துலயும் கொங்கு மண்டலத்திலையும் உங்களுக்கு செல்வாக்கை நீங்க இழந்துட்டீங்க. நீங்க வலிமையற்று இருக்கிற உங்க கூட வந்து அந்த கட்சிகள் சேர்ந்து என்ன பிரயோஜனம்? இப்ப திருமாவளவன்லாம் வந்து திமுக கூட்டணியில் இருக்கிறதுனாலதான் அவர் கட்சியோட சின்னம் அங்கீகாரம் வாங்கியிருக்காரு. தொடர்ந்து வெற்றியை காமிச்சாரு, அங்கீகாரம் வாங்கியிருக்காரு. ஸோ அதனால வந்து இப்போ மதிமுகவுக்கு அவங்க கேட்ட தனி சின்னம் கொடுத்தாங்க, அதுல போட்டி போட்டி வெற்றி பெற்றாங்க அவங்க. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும்போது அவங்களுக்கு அட்வான்டேஜ் இருக்கும்போது வலிமையேற்றி இருக்கிற உங்களை நோக்கி அவங்க ஏன் சார் வரணும்? நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தீங்க. ஜெயலலிதா காலத்துல கருணாநிதியா ஜெயலலிதாவா, ஜெயலலிதாவா கருணாநிதியா இருந்தது வேற விஷயம். இப்போ இங்க இருந்து நீங்க வலிமையேற்று இருக்கீங்களே, ஸ்டாலினா எடப்பாடியான்ற கேள்வி இங்க வரல. ஏன்னா நீங்க வலிமையேற்று இருக்கீங்க. என்னைக்கு நீங்க முதல்வர் கேண்டிடேட்னு அனௌன்ஸ் பண்ணப்பட்டு நீங்க ஒரு தேர்தலில் நின்று நீங்க முதல்வர் ஆறீங்களோ அன்னைக்குதான் உங்களுக்கு செல்வாக்கு இருக்குன்றத மக்கள் ஒத்துப்பாங்க. நீங்க வந்து போன வாட்டி நீங்க ஆண்டது வந்து உங்களுக்கு போட்ட ஓட்டு கிடையாது, அது ஜெயலலிதாவுக்கு போட்ட ஓட்டுல தான் நீங்க ஆண்டீங்க. அதுவும் பாஜக தயவோட தான் நீங்க ஆண்டீங்க. நீங்க அதனால உங்களுக்கு தனிப்பட்ட முறையில என்ன செல்வாக்கு இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. நீங்க செல்வாக்கு மிக்க தலைவரும் கிடையாது. அப்புறம் உங்களை நம்பி எதுக்கு வந்து திமுக கூட்டணி கட்சிகள் போனோம்? இது சும்மா திமுக இருக்கிற கூட்டணி கட்சிகள்ல வந்து ஒரு சந்தேக பார்வைக்கு உள்ளாக்கணுன்றதுக்காக பேசப்படுற ஒரு பேச்சு, அவ்வளவுதான் விஷயம், தவிர வேற ஒண்ணும் கிடையாது. நிச்சயமா சார். நிகழ்ச்சியில் பங்கெடுத்தமைக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ.